Hi viewers, welcome to my channel அடிப்படை உணவு. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்துடலாம். 3 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 10 பல் பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன், 1 இன்ச் இஞ்சியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து 1-2 அரைச்சி வச்சுருக்கேன், 2 தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் புளியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன், ஒரு 6 கத்திரிக்காய் நம்ம செய்ய போகிறப்ப கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வெல்லம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதை நீங்கள் தோசைக்கு கூட டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் அதை வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ மிளகு ஜீரகத்தையும் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதுவும் ஒரு 30 செகண்ட்ஸ், எல்லாமே ஒரு ரேஷியோ 30 to 40 செகண்ட்ஸ் நீங்கள் வறுத்தா போதும். ஸோ இது நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வரமல்லியை ஃபஸ்ட்டு சேர்த்துப்போம். ஸோ வரமல்லியை போட்டு நல்லா இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுதுப்பட்டதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சில நேரம் நம்ம முன்னாடியே சேர்க்கும் போது வரமிளகாயோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அது நமக்கு டேஸ்ட்டு சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நான் வரமிளகாயை கடைசியாக சேர்க்குறேன். இது பொரிச்ச குழம்பு நம்ம தேங்காயெலாம் போடாததுனால இது கொஞ்சம் வரமிளகாயோட அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கணும். அதுக்காக லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். ஸோ அதை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சைமல்டேனியஸாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நான் கட் பண்ணி இந்த மாதிரி நடுப்புற கட் பண்ணி பூச்சிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி ஆயிலில் போட்டு இது ஃபுல்லாக நீங்கள் இது குழம்புக்கும் நம்ம இந்த ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கத்திரிக்காய் அந்த தோல் இருக்குது இல்லையா, ஸோ அது நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு இதை கொஞ்சம் நல்லா வதங்கி வர வரைக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த மசாலா எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு வேண்டாம், இல்லை புளிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் புளியோட அளவையோ இல்லை தக்காளியோட அளவையோ கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ நம்ம வறுத்து வச்சுருந்த பொருளை மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புளி, அதை அந்த கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து இந்த மசாலாவோடு சேர்த்து நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். எவ்வளோ ஃபைனாக முடியுமோ அவ்வளோ ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கத்திரிக்காய் பாருங்கள் வதக்கி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ கத்திரிக்காய் நல்லா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. மசாலாவும் ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். ஸோ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் வெந்தயத்தோட வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த விஷயம் செய்யணும். ஏன்னா இந்த வெந்தயத்தோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் குழம்புக்கு. அதனால் கரெக்டாக அதை பண்ணுங்கள், இல்லைனா வெந்தயத்தோட கசப்பு இருக்கும். ஸோ அது நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை நல்லா பிச்சு போடுங்க, அப்போ நமக்கு அது வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1-2 அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஜீரகம் வெங்காய பேஸ்ட்டு அதில் போட்டுக்கிறேன். போட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அப்போ தான் டேஸ்ட் நமக்கு நல்லா கொடுக்கும். ஸோ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருளை சேர்த்துடலாம். நம்ம எல்லாமே இதை 1-2 அரைச்சி தான் வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு குழம்புக்கு ஏற்ற அளவு நீங்கள் உங்களோட வெங்காயம் தக்காளி அளவை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. நான் ஒரு 2 பேருக்கான அளவு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனோன்னா பூண்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சம் மிச்ச பூண்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பூண்டு நல்லா வதங்கி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் சேர்க்கும் போதே பூண்டையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த தக்காளி அதில் சேர்த்து நல்லா இது நமக்கு ஒன்றா சேர்ந்து வரணும். கலர் சேஞ்ச் ஆகி தக்காளி இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நம்ம கலர் சேஞ்ச் ஆகி ட்ரையாக வரும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி கொடுங்க. அப்போ குழம்பு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா வதக்கும் போது உங்களுக்கு நீங்கள் நம்ம 1-2 தான் வதக்கியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி தண்ணியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த மசாலா பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட்டை சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஸோ இந்த மசாலா பேஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மெர்ஜ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த மிக்ஸி ஜார் கழுவுனா கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நமக்கு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம். வெங்காயம் தக்காளியுமே நம்ம இப்போ வதங்கினதுலேயே அது வெந்திருக்கும். ஸோ இந்தளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு நிறைய வேணும் அப்படின்னா பொருட்களோட அளவையும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு தண்ணியும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டு
கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் கொதிச்சதுக்கப்புறமா வெல்லம் சேருங்க. இது கொஞ்சம் தக்காளி புளியும் சேர்த்ததுனால கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஜாஸ்தியானால் நமக்கு கொஞ்சம் நல்ல புளிப்பாக இருக்கும். உங்களுக்கு இல்லை எனக்கு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும்னா நீங்கள் அளவு குறைச்சிக்கலாம். இந்த வெல்லம் சேர்க்கும் போது அந்த இனிப்போட சுவையும் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தா தான் நமக்கு கத்திரிக்காயில் இந்த குழம்போட டேஸ்ட்டு இந்த மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும். ஸோ ஒரு மூடி வச்சு வேக வச்சுருங்க. இந்த குழம்பு நல்லா கெட்டியாகி வரணும். இது ரொம்ப திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா திக் பேஸ்ட்டாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், மூடி வச்சு இறக்கினாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே சூப்பராக இதில் இருக்க கத்திரிக்காய் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு இவ்வளோ திக்னஸ் இருக்கணும். இது கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமும் திக்காயிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு கத்திரிக்காய் பொரிச்சு குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை ரைஸோட சைடிஷ்ஷாக வாழைத்தண்டு கூட்டு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் வியூவர்ஸ்.